வெல்கம் டு லிட்டில் மேட் ஜேடி. இன்னைக்கு நம்ம ஹோலி லேண்டோட லார்க் M2S மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லார்க் M2S இதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் வந்துட்டு பழைய மைக் மாதிரி மேக்னெட் கிடையாது. மேக்னெட் தொலைஞ்சா கவலைப்படணும்னு அவசியமும் இல்லை. அண்ட் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க லோகோ வந்து இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் தெரியுறாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாக்ஸிங்கில் வந்துட்டு எந்த பக்கம் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு தெரியல. அந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே தான் இருக்கு. ஓப்பன் பண்ணால் வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேட்லாக். அண்ட் வி ஹாவ் த கேஸ் along with the items inside. இந்த கேஸ்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் ஹோலி லேண்டோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ்குள்ள we have a camera receiver, ஹோலி லேண்டோட மொபைல் ரிசீவர் and then the transmitter. உண்மையிலே செம வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. we have these things inside the box. And we have one simple carry case. சூப்பராக இருக்குல்ல இது. இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ள ஒரு கேரி பவுச் மாதிரி ஒன்று இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, வின் கார்டு மாதிரி ஒன்று 2 கொடுத்துருக்காங்க, 2 மைக்குக்கு. அண்ட் ஓகே, இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம சிஸ்டம்க்கு ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம் இந்த கேபிள் யூஸ் பண்ணி. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது வந்து USB-C to லைட்னிங் கேபிள். இன்னும் யாராவது பழைய இது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐஃபோன், உங்களுக்காகனா இதுதான் இது. கேன் சி USB-C to லைட்னிங் கேபிள் வந்துட்டு USB 3.5 to 3.5. இது வந்துட்டு நம்மளோட கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ டிஜிடெக் மைக்ல இருந்து பிக்கப் ஆகிற ஆடியோ. இந்த மைக்ல இருந்து நம்ம ஸ்லோவா iPhone 16 ஆடியோக்கு போகிறோம். இந்த மைக்கை கழட்டியாச்சு. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ iPhone 16 இப்போ இந்த ஆடியோல இருந்து நம்ம லார்க் M2S இதோட ஆடியோக்கு பிக்கப் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஆடியோட டிஃப்ரென்ஸும் அந்த ஆடியோவோட டிஃப்ரென்ஸும் ஐஃபோனோட டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மைக் வாங்கியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். ஆக்சுவலி எடுத்தோமா போட்டோமா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த மைக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எடுக்கணும், ப்ளக்இன் பண்ணணும், இப்படி வைக்கிறனாலே அது வந்துட்டு ஒரு சைடு போயிடும், இப்படி போயிடும். ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போகுது. அதுக்கு வந்துட்டு இந்த மைக் ரொம்பவே நல்ல மைக்கு. இந்த மைக் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு vloggingக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் மைக். ஓகே, ஒரு சார்ஜிங் கேஸ், ஒரு ரிசீவர், ஒரு C டைப் ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு USB-C to லைட்னிங் கேபிள், ஒரு 3.5mm to 3.5mm இது, ஒரு USB-C to A to C, விண்ட்ஸ்க்ரீன் 2, குயிக் கெட் பேக்கிங், வாரண்டி கார்டு அண்ட் ஒரு பேக், கேரி பேக். ஓகே, இந்த மைக்கை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இந்த மைக்குக்கும் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மைக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு டீடைல் ரிவ்யூ சீக்கிரமா போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.